எம்பி அப்துல்லா கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன் பிரேக்குக்கு அப்புறம் வந்து தர்றேன்னு. சட்டமன்றத்து நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க சொல்லிடுறதுனா ஓகே, நான் உங்களுக்கே அந்த நேரத்தை கொடுத்துட்றேன். 6% குறையல, 2% டிஃபரன்ஸ் தான் போன சட்டமன்றத்துக்கும் இந்த சட்டமன்றத்திற்கும். நாடாளுமன்றத்துக்கிட்டையும் டேட்டா வச்சிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. அதிமுகவோட டேட்டா சரி, நீங்க அந்த சட்டமன்ற டேட்டாவோடய சேர்த்து. ஆமா, சட்டமன்றத்துக்கு இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு இருக்கு என்கிட்ட டேட்டா. 2% டிஃபரன்ஸ். திமுக டேட்டா நீங்க சொல்லுங்க, அதிமுக டேட்டா. அதாவது அதிமுக உயர்ந்திருக்குன்னு அண்ணன் சொன்ன டேட்டாவுக்கு நான் பதில். 27% திமுகவும் 20% அதிமுகவுக்குமான வோட் பர்சன்டேஜோட கன்வர்ஷன் ரேட், அதையும் நான் சொல்லிட்டேன். இப்ப அப்துல்லா, உங்களுக்கு தான் சவால் இருக்கு. நீங்க விலையை எல்லாத்தையும் ஏத்திட்டீங்க. 1000 ரூபாயை கொடுத்துட்டு 5000 ரூபாயை ஒவ்வொரு வீட்டுல இருந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். உங்களுடைய கலையண்ணன் அதை சொன்னாரு, உப்பு கூட வரி போட்டாங்கன்னு. எனக்கு அப்போதான் ஆச்சரியமாயிருச்சு. நிர்மலா சீதாராமன் திமுகவில் இருக்காங்க அப்படின்னு குழம்பிட்டேன். ஏன்னா வரி போடுற உரிமை வந்து ஜிஎஸ்டின்னு மொத்தமாக அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எந்த பொருளுக்கும் வரி போடுற உரிமை இன்றைக்கி கலாலுக்கு மட்டும்தான் எங்கள் கையில் இருக்கே தவிர வேறு எந்த பொருளுக்கும் வரி போடுற உரிமை வந்து மாநில அரசின் கையிலே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கு விலை. ஸோ நீங்கள் விலை, அவர் என்ன சொல்றாரு, காய்கறி விலையெல்லாம் ஏறி போச்சு, உப்பு விலை ஏறி போச்சுன்னாரு. நீங்க சொன்னீங்க உப்பு ஏறி போச்சு. ஆனா போயிட்டு யூடியூப்ல இருக்கும், நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இப்ப சொன்னீங்க நீங்க சொன்னீங்க உப்பு விலை ஏறி போச்சு, உப்பே கூட வரி போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். என்ன அந்த அளவுக்கு ஏறி போனதுன்றதுனால இன்றைக்கு வரி போடுகின்ற பொருட்களுக்கு, அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கு இன்றைக்கு அவங்க சமையல் பொருள் 5000 ரூபா மாசம் கூடி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் சொன்னாரு. அங்க அடுப்படியில் இருக்க எந்த பொருளுக்கும் வரி போடுற உரிமை வந்து மாநில அரசிடம் இல்லை. இதுதான் யதார்த்தம். இன்னும் சொல்ல போனா கடுமையான நிதி சுமைக்கு நடுவில் தான் இத்தனை வரி, குப்பை வரி, அதன் பிறகு வந்து ஒரு சில கலால் வரி, ஒரு சில வரிகள் இருக்கு. மின்சார கட்டணம், இதெல்லாம் உயர்த்திட்டீங்க. சொல்றேன், மின் கட்டணம் உயர்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்க ஆஸ்பத்திரியில் இருந்த நேரத்தில் ஓபிஎஸ் இருந்தார். அவர்கள் நிதானத்தில் இருந்தவரை, அந்த அம்மையார் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வரைக்கும் உதய் திட்டத்தை வந்து அவங்க ஏத்துக்கவே இல்லை, உதய் மின் திட்டத்தை வந்து அவங்க ஏத்துக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த போது அவர்கள் உடல்நிலை எப்படி போய் முடியுன்றது அன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு தெரிந்தே இருந்தது. அதனால அன்றைக்கு ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்து அவர் அன்றைக்கு உதய் மின் திட்டத்தில் ஒரு கையெழுத்து போட்டாங்க. 2017 அப்புறம் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வந்த பிறகு இன்றைக்கு ரெகுலேட்டரி எல்லாமே நம்ம வந்து அவங்க கிட்ட, அவங்க கையில போயிடுச்சு. மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய கையில போயிடுச்சு. இதுதான் யதார்த்தம். எப்படி நீட்டுக்கு அவர்கள் கையெழுத்து போட்டு இன்றைக்கு மருத்துவ கல்வியில வந்து அந்த சேரக்கூடிய உரிமை அவர்கள்ட்ட இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நடுவுல அவர் சொல்லிரட்டும், இருங்க நீங்க உங்க நேரத்துல நான் குறுக்கிடவே இல்லைண்ணே. அந்த டீசென்சியை நானும் எதிர்பார்க்கிறேன். ஆளுங்கட்சிக்கு மீதான அதிருப்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இருக்கும், நான் சொல்றேன், நான் சொல்லிட்டே வரேன். அப்படிங்கிறப்போ இன்றைக்கு அந்த விலையை ஏற்றக்கூடிய சூழ்நிலை, அழுத்தம் ஏற்கனவே அதுக்கு மாநில அரசு கையெழுத்து போட்டதுனால ஆட்சிகள் வேற கட்சிகள் மாறி வரலாம். ஆனா கையெழுத்துன்னு பார்த்தா எந்த ஆட்சி கையெழுத்து போட்டிருந்தாலும் ஒரு அரசாங்கம் போட்ட கையெழுத்தா தான் அது வந்து ஒப்பந்தம் என்றுமே செல்லுபடியாகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்றைக்கு அந்த காரணங்களால் தான் இந்த கட்டணத்தையும் மின் கட்டணத்தையும் உயர்த்தக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான் இல்லை, இது வரைக்கும் அவங்க சொன்ன அளவுக்கு கூட அதுக்காக நம்ம முழுசாகவும் பணிஞ்சு போகலை. இதுவரை ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.3% அளவுக்கு தான் வந்து மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி போகிற போக்கில் அண்ணன் கலையண்ணன் இன்னொரு விஷயம் சொன்னார். கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் இதன் மூலமாக வரவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இது வந்து அவருக்கு ஒரு வேளை தகவல் அவர்கிட்ட அவர் பொய் சொல்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட யாரோ பொய்யா சொல்லியிருக்கலாம், அதை இவர் நம்பியிருக்கலாம், கலையண்ணன் நம்பியிருக்கலாம்னு. எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத எக்ஸாக்டாக சொல்கிறேன். இதுவரை செய்யப்பட்ட மின்கட்டண உயர்வால் தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச தொகை 2280 கோடி. இது மட்டும்தான் அதிகபட்சம் எங்களுக்கு வந்திருக்கு. இது போக தமிழ்நாடு அரசு ஒரு 500 கோடி ரூபா மானியம் கொடுத்துருக்கு. இது ரெண்டையும் சேர்த்துட்டா 2780 கோடி ரூபா தான் இது வரைக்கும் அதிகபட்சம் மின்சார வாரியத்துக்கு கிடைச்சிருக்கே தவிர 40,000 கோடி எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்றாருன்றது எனக்கு தெரியல. நீங்க பாப்புலிஸ்ட் திட்டம்னு சொல்லக்கூடிய எதுவுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா வந்து வாக்குகள் இன்னும் அதிகரிச்சிருக்கணும் திமுகவுக்கு. கூட்டணி வாக்குகளும் 1% 1/2% தான். காங்கிரஸை தவிர கூட்டணி, திமுக கூட்டணியில வாக்குகள் கிடையாது. எதெல்லாம் நீங்க பாப்புலிஸ்டான்னு நீங்க சொல்றீங்களோ, ஸ்கீம்ஸ்னு சொல்றீங்களோ, பெண்களுக்கான திட்டங்கள், அது வந்து எதுவுமே கை கொடுக்கல, பெர்செப்ஷனா இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல சுகிதா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டை எதிர்பார்த்து திமுக எந்த திட்டமும் தீட்டுவதில்லை. நாங்க ஓட்டை எதிர்பார்த்து நாங்க திட்டம் தீட்டியிருந்தா, ஓட்டுக்காக நீங்க திட்டம் தீட்டினீங்க, ஓட்டு வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கலாம். திருநங்கை இருக்கு, அவங்களுக்கு ஒரு தனி வாரியம் அமைச்சு இன்னைக்கு அவங்களுக்கு நலத்திட்டம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் திருநங்கை இருக்காங்க? ஆயிரங்களில் அடங்கி விடுவார்கள். லட்சம் பேர் கூட கிடையாது, ஆயிரங்களில் அடங்கி விடக்கூடிய திருநங்கைகள். அது என்ன பெரிய ஓட் பேங்க் எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் சொன்ன போது?
புதுரை வண்ணார் என்கின்ற ஒரு கம்யூனிட்டி. எத்தனை பேர் தமிழ்நாட்டில் நீங்கள் அவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்கிறது தெரியல. அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு சலவை தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள். ஆயிரங்களில் அவர்களுடைய எண்ணிக்கை. அவங்களுக்கு நலவாரியம், நலத்திட்டம். இதை எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நலத்திட்டத்தையும் திமுக அரசு, குறிப்பாக இன்றைய முதல்வர் தலைமையில் அமைந்த இந்த அரசு, தன்னை நம்பி வாக்களித்த ஒவ்வொரு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நலமாக தான் பார்க்கிறதே தவிர, இதனால அவங்க ஓட்டு போடுவாங்களா இல்லையாங்கிறத ஒரு நாளும் திமுக ஓட்டு கணக்கில் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படுவது இல்லவே இல்லை. அதே மாதிரி அண்ணன் சொன்னார், 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை அப்படின்னாரு. அண்ணன் கலையண்ணனுக்கு அவரை ரொம்ப காலம் எனக்கு தெரியும். அதனால் வயது அவருக்கு அதிகமாகிட்டதுனால அண்ணனுக்கு மறதி ஜாஸ்தி ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. 1971 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு 71 2வது முறையாக திமுக ஆட்சி அமைந்தது. ஒருவேளை அதை கூட அவர் மறுக்கலாம். அது அண்ணா ஆட்சி, அடுத்து வந்தது கலைஞர் ஆட்சி, 2 திமுக ஆட்சி இல்லைன்னு கூட அவர் மறுக்கலாம். இருந்தாலும் மீண்டும் இப்போது மிகுந்த பணிவோடு அண்ணன் அவர்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி மிகுந்த ஒரு நிமிஷம் அண்ணன், நான் குறிக்கிடவே இல்லை. நீங்கள் பேசும்போது குறிச்சு வச்சுங்க, நான் குறிச்ச மாதிரி குறிச்சு வச்சு அப்புறமா பதில் சொல்லுங்க. ஏன்னா மிகுந்த பணியோடு என்னுடைய அண்ணன் கலையண்ணன் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் ஆதரிக்கக்கூடிய, நீங்கள் ஆதரவாளராக இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள், நீங்கள் ஆதரவாளராக இல்லாத பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள், இப்படி பலரும் கூட ஒரு சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஜாதகப்படி அவர் முதலமைச்சர் ஆகவே முடியாது. அவர் மு க ஸ்டாலின் ஜாதகப்படி அவர் பேரை சொல்லியே சொல்லுவாங்க. அவருக்கு ஜாதகத்தில் இடம் இல்லை. சொல்லாத அதிமுக அமைச்சர்கள் கிடையாது. எடப்பாடியார் பேசியிருக்கிறாரு, எல்லாரும் பேசினாங்க, பிஜேபியில் பேசினாங்க. அதை மீண்டு ஆட்சிக்கு வந்தார். முதல்ல இப்போ ஜாதகத்தை விட்டாங்க. இப்போ ஜாதகத்தை விட்டுட்டு சாங்கியத்துக்கு போயிட்டாங்க. சரியா, சடங்கு இதுக்கு வந்துட்டாங்க. முதல்ல ஜாதகப்படி வர முடியாதுன்னு வந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அதிர்ஷ்டம் இல்லைங்க, 2வது வாட்டி வந்ததுக்கு இல்லைங்கன்னு வந்துட்டாங்க. இந்த முறை அதையும் உடைப்போம். இந்த முறை இந்த முறை 200 இலக்கு. அதுக்கான நான் கூட கேட்கும்போது அவர் சொன்னார், இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுக இருக்கு. அந்த 200 நீங்க அந்த வியூகம் ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்கீங்க? 200ன்னு சொல்றீங்க, அந்த மேஜிக் நம்பருக்கு எப்படி என்ன செய்ய? இல்ல அது நியாயமா பார்த்தா 234ன்னு சொல்லணும். அது ஏன் முதல்வர் 234ன்னு சொல்றாருன்னா, ஒருவேளை எதுவும் தப்பா நினைச்சிருவாங்களோ, அவரை ரொம்ப என்ன சொல்றது, தலையணமா பேசுறாருன்ற மாதிரி சொல்லிடுவாங்களோங்கிறதால அவர் 200ன்னு சொல்றாரு. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் முதல்வர் சொல்றத. சரிங்களா, அவர் எப்பவுமே தன்னடக்கத்தோட எங்களுடைய முதல்வர் பேசுவார். என்னட்டா கேட்டால் நான் 234ன்னு இருப்பேன். கலா யதார்த்தம் அப்படிதான் இருக்கு. இது நாள் வரை திமுக பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளோட, அரசியல் இயக்கங்களோடு கூட்டணி வச்சிருந்த திமுக இன்றைக்கு முதல் முறையாக நான் களத்தில் பார்க்குறேன். இன்றைக்கு முதல்வருக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி மாதிரியோ, திமுக விசிக கூட்டணி மாதிரியோ, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதற்கு தரவு இல்ல, அதற்கு டேட்டா கிடையாது. அதற்கு நாடாளுமன்ற தேர்தல்ல எல்லாரும் வாக்களிச்சிருப்பாங்க. மகாராஷ்டிரால வாக்களிச்சாங்க, இங்க அந்த மாதிரி வாக்களிக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி இந்த ஸ்கீம் உங்களுக்கு கை கொடுத்து பெண்கள் வாக்கு அங்க வந்துருச்சுன்னு சொல்றேன். நான் சொல்றேன். அதுக்கு தான் அப்ப அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, 2019 19.4% பெற்ற அதிமுக 2024 20.4%, அதாவது கூடவே 1% வாங்கிடுச்சு. அவன் திமுக வாங்கலை, திமுக ஓட்டு போடாதனால தான் இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் கலையண்ணன் அவர்கள் சொன்னாங்க. தெளிவாக சொல்லிடுறேன். அவர் பேனா எடுத்து அவர் குறிச்சிக்கிட்டோம், கால்குலேட்டர் அவரோட ஃபோன்லேயே இருக்கும், வேணா அதையும் ஆன் பண்ணிக்கிட்டோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 14 தொகுதிகள், அதாவது 2019 அதிமுக போட்டியிட்ட தொகுதி 20 தொகுதி. அதே 2024 அதிமுக போட்டியிட்ட தொகுதி 34 தொகுதி. 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டிடுறாங்க. 2019 விட 2024 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டி போடுறாங்க. அப்போது நியாயமாக எவ்வளோ வாங்கியிருக்கணும்னா, 2019 20 தொகுதிகளில் 19.4% என்றால் 2024 34 தொகுதிகளில் 32.98% வாங்கியிருக்கணும். சரிங்களா, இது கணக்கு பியூர் மேக்ஸ். ஆனால் இவங்க வாங்கியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 20.4. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 12.58% இவங்க குறைஞ்சிருக்கிறாங்க. யார் குறைஞ்சிருக்கிறா? அதிமுக குறைஞ்சிருக்கு. இன்னும் வெகு எளிமையாக நான் சொல்கிறேன். 2019 ஒரு தொகுதிக்கு சராசரியாக 4,16,000 4.1 நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்பராகவே சொல்கிறேன். 4,16,000 வாக்குகளை பெற்ற அதிமுக 2024 ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக பெற்ற வாக்குகள் 2,61,000 ஓட்டு. அதாவது 2019 4,16,000 ஓட்டு வாங்கின அதிமுக
எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரிபாதியா குறைந்து 2019 2024 நீங்க கணக்கு பண்றேன். நாடாளுமன்ற தேர்தல்ல தான் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற வாரியா நான் கணக்கு சொல்றேன். குறைஞ்சிருக்கு. இதுதான் யதார்த்தம். இப்படி சரிபாதியா குறைஞ்சிருக்குல்ல, அதுதான் இங்க வந்து திமுகவுக்கு வந்திருக்கு. அவர் குறையவெல்லாம் இல்லை, திமுகவுக்குலாம் குறையவெல்லாம் இல்லை. நீங்க வந்து விகிதாச்சாரப்படி கணக்கு போட்டுட்டு அதை ஓட்டா பிரிச்சு போட்டீங்கன்னா சரிபாதி இடங்களை பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 12.58% வந்து குறைஞ்சு போச்சு உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஓட் பேங்க்ல. மொத்த வாக்குகளை கணக்கு பண்ணோம்னா சராசரியா ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 லட்சம் வாக்குகளை அதிமுக இழந்திருக்கு. இதுதான் தரவு. திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிற புள்ளியில இருந்து அவங்க களத்துல வேலை செய்வாங்க இல்லையா? இந்த ஓராண்டு அதை நோக்கி தானே அவங்களும் பயணிப்பாங்க. அப்ப அந்த அதிமுகவுக்கு எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல ஆளுங்கட்சியாக திமுக இருக்கு இல்லையா? அதை எப்படி நீங்க கடந்த முறை அதிமுக ஆட்சியில திமுக எதிர்கட்சியா இருந்து மக்களை போய் சந்திச்சு மக்கள் கிட்ட பிரச்சனைகளை சொல்றதுக்கும் இன்றைக்குமான அந்த வேறுபாடை எப்படி சமாளிக்க போறீங்க? நாங்கள் செய்த நல்லதை சொல்றோம். அப்ப நாங்கள் எதிர்கட்சியா இருக்கையில் அவங்க செய்ய தவறிய விஷயங்களை நாங்கள் பட்டியலிட்டோம். இப்போ எதையெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டோமோ, அவங்க எதெல்லாம் செய்ய தவறிட்டாங்கன்னு பட்டியலிட்டோமோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல அதுதானே செஞ்சோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த நேரம் கொரோனா, இமீடியட்டாக அவ்வளவு நிதி சூழ்நிலையிலையும் நிதி நெருக்கடியிலையும் முதல்வர் அதை செஞ்சுட்டு தான் ஆரம்பித்தார். ஆக எதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை என்று பட்டியலிட்டோமோ அதை மனநிறைவோடு செய்து முடித்திருக்கிறோம். அதையும் தாண்டி எங்களுடைய கொள்கையின்படி, எங்களுடைய திட்டங்களின்படியான திட்டங்களையும் தீட்டி அதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னொன்று, இதில் ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை பொறுத்தவரை அது சாபக்கேடுன்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ, திமுக ஆட்சிக்கு வருதோ, கஜானா சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எம்ஜிஆர் இருந்து முடிச்சுட்டு போனப்பையும் சரி, அதன் பிறகு அம்மையார் வந்தப்பையும் சரி, வந்து உட்காந்தவொடனே தலைவர் கலைஞருக்கு திமுக ஆட்சிக்கு முதல் வேலை என்னென்னா கஜானாவை சரி பண்ணுற வேலையில் முதல்ல 2-3 வருஷம் ஓடி போகும். போனதுக்கப்புறம் தொடர்ச்சியான வருமானத்தை ஒரு அரசாங்கம் ஈட்டணும் அப்படின்னா நாட்டினுடைய உள்கட்டுமானங்களை சரி செய்யறது, தொழில்பேட்டைகளை சரி செய்யறது, இதுக்கு தான் முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல. முடிச்சிடும் சிறு குறு தொழில் கேறேன் அதை முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நமக்கு வந்துடும். இதை செஞ்சு முடிக்கையில் திரும்ப இந்த வருமானமெல்லாம் கையில் வந்து நலத்திட்டங்களுக்கு போகலான்னு இருக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பேர் இன்னொரு ஆட்சி வந்துருவாங்க. நிதி நிலைமை நல்லா இருக்கும், அவங்க நலத்திட்டத்தை ஆரம்பிப்பாங்க. இதே கதை தான் தொடர்ந்து நடந்தது. ஆனால் இந்த முறை உட்கட்டுமானத்தையும் சரி செய்து நலத்திட்டத்தையும் சரி செய்கின்ற ஒரு திறமையான அரசாக இன்றைய அரசு அமைந்திருக்கிறது. நிதி நெருக்கடியும் மீறி நம்மகிட்ட இருக்கிற வருவாயில 2 பங்கை மத்திய அரசாங்கம் பாஜக அரசு கொள்ளையடிச்சு அதிக கடன் வாங்குகிறது. இன்னைக்கு எந்த ஒரு அரசும், நான் சொல்ல போனா ஒன்றிய அரசையும் சேர்த்து தான் சொல்றேன், அந்த அரசையும் சேர்த்து கடன் வாங்கி நடத்தக்கூடிய சூழ்நிலை தான் மாநில அரசு இருக்கு, ஒன்றிய அரசு எல்லாமே இருக்கு. ஒன்றிய அரசுக்காவது நம்மள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கான ஒரு வழி இருக்கு. தமிழ்நாட்டின் வருமானத்தில் 3/2 பங்கு அவங்க அடிச்சுட்டு போறாங்க. சரிங்களா? நமக்கு அந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கல. ஆனால் கடன் எப்படி இருக்குன்னா கட்டுக்கு மீறிய கடனாக இருக்கிறதா, கட்டுக்குள் உள்ளான கடனாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கு உள்ளான கடனாக தான் இருக்கு. ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் வருமானம், 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் வரைக்கும் இஎம்ஐ பே பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த வருமானமும் இல்லை, 10,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணணும்னா அதுதான் வெரி டேஞ்சர். சரிங்களா? ஆக நீங்கள் இப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் நிதி நிலைமையை பொறுத்தவரை கட்டுக்குள் தான் இருக்கல, கட்டு மீறி இங்கே ஒன்றும் இல்லை, நிதி நிலைமை நிர்வாகம் தான் நடக்குது. அதே மாதிரி எம்எஸ்எம்இ பற்றி நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அண்ணன் சொன்னார் எம்எஸ்எம்இலாம் இன்னைக்கு வந்து இது போயிட்டான். எம்எஸ்எம்இ வீழ்ந்ததற்கு காரணமே ஜிஎஸ்டினாலையும் பண மதிப்பீடுனாலையும் தான் இன்றைக்கு வந்து அவங்க நடுத்தருக்கே வரக்கூடிய சூழ்நிலையே வந்துச்சு. திருப்பூரில் இருக்க கம்பெனியெல்லாம் மூடிட்டு டாக்காவுக்கும் அங்கே ஓடி போயிட்டாங்க. வங்கதேசத்தில் திறக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் முடிஞ்சு. ஆனால் இன்றைக்கு திமுக அரசு வந்த பிறகு கொடுத்த பல்வேறு சலுகைகளின் காரணமாக இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சிறு குறு தொழில்கள் கண்முன் மீண்டு வருவதை இன்றைக்கு பார்க்கிறோம். அவங்கெல்லாம் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான விளக்கம் நான் சொல்லிட்டேன். கையெழுத்து போட்டது யார், உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார், ஏறினது யாருங்கிற விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். கணக்கு சொன்னாங்க 2019 2024 அதிகமான தொகுதியில் இன்னும் அதிமுக குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்குன்னு. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. 2019 அதே கூட்டணி தான் 2024 திமுக இருந்துச்சு. ஆனா அவங்க வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. இல்ல குறையல, அதான் சொல்றேன். அவங்க 7% குறைஞ்சிருக்காங்க. அந்த 2 லட்சம் வாக்கு 7% குறைஞ்சிருக்குங்க. எங்க கிட்ட தான் வந்திருக்கு. அது உங்ககிட்ட வரல, உங்ககிட்ட தான் வந்திருக்கு. உங்ககிட்ட குறைஞ்சது எங்க போச்சுன்னு பாருங்க, யோசிங்க. குறையலன்னு சொல்றேன், கணக்கு போட்டு இவ்வளவு சொல்லிட்டேன். எல்லாரும் வெளிப்படையா தெரிஞ்ச கணக்கு அத அவர் மறுக்கிறாரு. கரெக்ட்டா சொல்றேன், 7% குறைஞ்சிருச்சுங்க. நான் பேசும்போது அவர் பேசுறேன்.
டீசென்சி நீங்க சொன்னாரு மனக்கணக்கு இல்லையா? படி நீங்க பாட்டு எங்க மனசுல நீங்க வந்து தாங்க பேசுறீங்க. டீசென்சி பத்தி பேசுனீங்க. இல்ல அதாவது அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா எங்களுக்கு தான் உங்களுடைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில இருந்தா 2 லட்சம் வாக்கு வந்திருக்குது அப்புறம் எப்படி எங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கன்னு நான் கேக்குறாரு. சொல்றதை கேளுங்க, அது இல்லங்க பிரச்சனை. இல்ல, அப்ப நீங்க தான் பலமான வந்து- நான் என்ன இல்ல, பேசுறேங்க, நான் முடிக்கலையே அந்த அதெல்லாம் அந்த பாயிண்ட பிரச்சனைன்னு சொன்னதுனால கேக்குறேன். அந்த அததான் பாயிண்ட சொல்லணும். முடிக்க விடாம அவர் தலையிட்டாரு, இப்ப நீங்க தலையிடுறீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த கணக்கை நான் சரி பண்றேங்க. நீங்க narratives என்னை allow set பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க narratives தான் செட் பண்றீங்க. அவர் சொன்னதுக்கு என்ன பதில்னு உங்கள்ட்ட கேக்குறேன். அவர் நேரேட்டிவ் என்ன அதெல்லாம் செட் பண்ணாரு? பதில் 6.5% குறைஞ்சிருக்கா இல்லையா? இந்த 2019க்கும் 2024 இடையில அதே கூட்டணியில போட்டியிட்ட திமுக கூட்டணி 6.5% குறைஞ்சிருக்குங்க. இதுக்கு நிச்சயமான உறுதியான தரவு. அதே மாதிரி அதிமுக 32 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க, அன்னைக்கு 20 தொகுதி. ஆனா அன்னைக்கு இருந்த கூட்டணியா இன்னைக்கு இருந்துச்சு? அன்னைக்கு இருந்த கூட்டணி பலமான கூட்டணி. அந்த கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் போயாச்சு, கிட்டத்தட்ட தனியா நின்ன மாதிரி தான். அதை நீங்க கணக்கில் எடுக்கணும். அதோடு இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது, இந்த பெர்செப்ஷன் வேற. நாடாளுமன்றத்தில் யார் ஆட்சி செய்ய போறாங்கிறது திமுகவுல இருக்கிற கூட்டணிக்கெல்லாம் 1%, 2% தான் வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்க. அதனால கூட்டணி பலம்லாம் ஒண்ணும் இல்லைன்னா அதிமுகவோட இருந்த தேமுதிகவுக்கும் அன்றைக்கு என்ன கூட்டணி சதவீதம் இருந்துச்சு பெருசா வாக்கு சதவீதம்? அப்ப அதிமுகவுல இருந்த கூட்டணி சதவீதம்லாம் போனதும் வாங்கிட்டாங்கன்னா நீங்க இதை ரெண்டையும் எப்படி ஒரே தராசுல வைக்கிறீங்க? இப்ப நான் நெறியாளரா இருக்கணும் போல் இருக்கு, நீங்க தான் பேசிட்டே இருக்கிறீங்க. இல்ல நீங்க உடனே நான் கேள்வி கேட்டா நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. எனக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, எந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்க தெரியல. எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அடுத்த கேள்வி. இல்ல இதுக்கு எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஆக்சுவலா இது பாக்கியோட டைம், நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நான் நீங்க சொன்னதால நான் பேசுறேன். அது மாதிரி உதய் மின் திட்டம் சொன்னாரு. உதய் மின் திட்டம் வேற விஷயங்க. 1900 வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தப்ப 2003ல் அவர் ஒரு மத்திய மின்சார மசோதாவை அறிமுகப்படுத்தினார். அது சட்டமாகலை. அப்போ அந்த கூட்டணியில் இருந்த திமுக, ஆட்சியில் இருந்த திமுக எதிர்க்கலை. அதுக்கடுத்து அதே மத்திய மின்சார சட்டமாச்சு 2005ல். இல்ல அந்த வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு. ஒரே விஷயம் தாங்க, வரலாறு இல்லைங்க. அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பார்க்கவே முடியவில்லை, நான் ஒரு திட்டத்தை பேசுவதற்காக இங்கே காத்திருக்கிறேன், இதுதான் பெரிய வரலாறு சொன்னாரே. இது தேவையில்லாத வரலாறு. நான் சொல்றது ஏங்க இந்த வரலாறு சம்பந்தம் இருக்குங்க. உதய் திட்டத்துக்கு தான் சொன்னாரு. நான் சொல்றேங்க அதாங்க. நான் முடிக்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, இப்ப முடிச்சிட்டீங்க.